அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி 8000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜக ஆளும் மாநிலங்களில் பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக விழாவை கோயில்களில் LED திரை மூலம் ஒளிபரப்பு செய்ய பாஜகவினர் முயன்று வருகின்றனர். இதற்கு தமிழக அரசு சார்பாக அனுமதி இல்லை என தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை தமிழக அரசு மறுத்துள்ளது. இதனிடையே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தனியாருக்கு சொந்தமான புகழ்பெற்ற காமாட்சி கோவிலின் உள்ளே காலை 8 மணி முதல் பஜனைகள் தொடங்கியுள்ளது. அப்போது சாதாரண உடையில் வந்த காவலர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த LED திரைகள் அகற்றியுள்ளனர். ஒரு கோவிலில் தனிப்பட்ட முறையில் கும்பாபிஷேக நிகழ்வை பார்க்கிறார்கள். இதனை தடுப்பது உரிமையை மீறிய செயலாகும். தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள திமுக அரசு மக்களின் உரிமைகளை பாதுகாக்க தவறிவிட்டது. இந்து விரோத திமுக இப்போது பிரதமர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்துகிறது என நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் 466 LED திரைகள் மூலம் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் LED திரைகளை அகற்றியுள்ளனர். இதன் காரணமாக கோயில்களில் LED விநியோகம் செய்தவர்கள் அச்சத்துடன் உள்ளனர். இந்த செயல் வணிகர்களை வயிற்றிலே அடிப்பதாகும் என நிர்மலா சீதாராமன் விமர்சித்துள்ளார்.